கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டை அருகே உள்ள நல்லூர் கிராமத்தில் நடைபெற்ற தமிழக விவசாயிகளின் ஆலோசனைக் கூட்டத்தில் வனவிலங்குகளால் பலியாகும் விவசாயிகளுக்கு இழப்பீடு தொகையாக ரூபாய் 25 லட்சம் எந்த ஒரு நிபந்தனை இன்றி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டை அருகே உள்ள நல்லூர் கிராமத்தில் தமிழக விவசாயிகள் சங்கத்தின் கிளை சங்க துவக்க விழா மற்றும் விவசாயிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட துணைத் தலைவர் கோவிந்தராஜன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்திற்கு சங்கத்தின் ஆலோசகர் நசீர், ஒன்றிய இளைஞர் அணி செயலாளர் முருகன், கிளை சங்க தலைவர் செல்வராஜ், மாவட்ட செயலாளர் ராஜா, மாவட்ட இளைஞர் அணி செயலாளர் வெங்கடேசன், மாவட்ட இளைஞர் அணி துணை செயலாளர் அனுமந்த ராசு உள்ளிட்ட பலர் முன்னிலை வகித்தனர். இந்த கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக தமிழக விவசாய சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் ராமகவுண்டர் கலந்து கொண்டு கிளை சங்க பெயர் பலகை மற்றும் சங்கத்தின் கொடியினை ஏற்றி வைத்து கூட்டத்தில் நிறைவேற்றப்பட உள்ள தீர்மானங்கள் குறித்து சிறப்புரையாற்றினார். மேலும் இந்த கூட்டத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் யானை உள்ளிட்ட வன விலங்குகளால் பலியாகும் விவசாயிகளுக்கு ரூபாய் 25 லட்சம் இணைப்பில் தொகையாக எந்த ஒரு நிபந்தனையின்றி வழங்க வேண்டும். கெலமங்கலம் ஒன்றியத்தில் அமைக்கப்பட்டு வரும் தேசிய நெடுஞ்சாலை குறுக்கே விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் சிறிய உயர்மட்ட மேம்பாலங்கள் அமைக்க வேண்டும். நெல்லூர் கிராமத்தில் உள்ள ஏரி ஆக்கிரமிப்புகளை அகற்றி ஏரிக்கு தண்ணீர் கொண்டு வர வேண்டும். பாம்பு கடிக்கு ஆளாகும் விவசாயிகளின் மருத்துவ செலவினம் முழுவதையும் அரசே ஏற்க வேண்டும். ராயக்கோட்டை பகுதிகளில் உள்ள நர்சரிகளுக்கு பதிவு உரிமம் வழங்க வேண்டும். விவசாய விளைபொருட்களை ஏற்றுமதிக்கான வழிவகை செய்து இறக்குமதியை தடை செய்ய வேண்டும். தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே தடுப்பு அணை கட்டி மாவட்டம் முழுவதும் உள்ள ஏரிகளுக்கு கால்வாய் அடைத்து தண்ணீர் கொண்டு செல்ல வேண்டும். KRP அணை கட்ட நிலம் கொடுத்து 65 ஆண்டுகள் ஆகியும் இதுவரை நிலம் கொடுத்தவர்களுக்கு பட்டா வழங்கப்படாமல் உள்ளதை கருத்தில் கொண்டு அவர்களில் வாழ்வாதாரத்தினை மேம்படுத்திட அரசு உடனடியாக பட்டா வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் கூட்டத்தில் நிறைவேற்றி உள்ளதாக மாநில தலைவர் ராமகவுண்டர் தெரிவித்தார். அப்போது தமிழக விவசாய சங்கத்தினை சேர்ந்த விவசாயிகள் கலந்து கொண்டனர். உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.